ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெட்மி 13 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, டிஸ்பிளே எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் அதாவது ப்ராசஸ் எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தட்டியாக வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போத்தே நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ரெட்மி 13 5G இது ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனுங்க. ஃபஸ்ட்டு இதோட ஃபெசிலிட்டிஸ் பற்றி பார்த்துலாங்க. டிஸ்பிளே 6.7 இன்ச் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 6.8 இன்ச்னு வைங்க சரிங்களா, ஒரு லைட்டாக ஒரு எம்எம்க்கு தான் கம்மியாகுது. அப்புறம் கூட 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அடுத்தது பீக் பிரைட்னஸ் வந்து 360 நெட்ஸ் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு இது ஒரு பட்ஜெட் ஃபோனுங்காட்டி ஐபிஎஸ் தான் கொடுக்க முடியும். இதே இன்னொரு 2000 ஹெச்சாக இருந்தால் அவங்க ஏமால்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தான் அவங்க ரெட்மி நோட் 13 5G வச்சுக்கிறாங்க. இது வந்து ஒரு பட்ஜெட் அதோட கம்மி விலைங்காட்டி அவங்க வந்து ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஈடுகட்டுறதுக்கு 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துக்கிறனால நல்லா ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குங்க. அடுத்து கேமரா 108 எம்பிக்கான வைட் ஆங்கிள் சென்சார் ரேர் கேமரா கொடுக்குறாங்க. ப்ளஸ் 2 MP டெப்த்து கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 108 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒரு நல்ல இமேஜ் குவாலிட்டி கிடைக்கும் சரிங்களா, ஒரு நல்லாவே இருக்குது. இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. வித் ஃப்ளாஷோட கொடுத்துன்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃப்ரண்ட்டில் 13 எம்பிக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. கேமரா வந்து நல்லாவே இருக்குது. ரெட்மியில் எப்போ டீசெண்டான இமேஜ் 108ங்கிறது நல்லாவே இருக்குது ஓகேங்களா. ஏன்னா ரெட்மியில் எப்பவும் கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லாவே டீசெண்டாகவே இருக்குது ஓகேங்களா. அடுத்து 5030 mAh பேட்டரி, நல்லா மேசிவான பேட்டரி. 1 டே 1.5 நாள் தாராளமாக நிற்கிங்க. நார்மல் ஸ்டேஜாக இருந்தால் 1.5 நாள் தாராளமாக நிற்கிங்க. அடுத்தது அதை ஃபுல்ஃபில் பண்ண 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு பட்ஜெட் ஃபோனுங்காட்டி ஒரு 33 வாட் தான் கொடுக்குறாங்க. இதே அவங்க வந்து இன்னொரு 2000-3000 போச்சுன்னா அவங்க வந்து 67 அந்த ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 33 வாட் தான் கொடுக்குறாங்க. 6GB ரேம் வேரியண்ட்டு, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மொபைல். 13,500 14,000 13,500 வர அதிக வாய்ப்பு இருக்குது இந்த ஃபோன், இந்த ரேமு இந்த வேரியண்ட்டு ஓகேங்களா. இதோட ப்ராசஸ் ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இந்த செக்மெண்ட்டில் இது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ் இல்லைங்க, ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2ங்கிறது நல்லாவே இருக்குது ஓகேங்களா. அடுத்தது IP53க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட், வாட்டர் ட்ராப் இது மாதிரிலாம் விழுந்தால் ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ட்ராப் மேலே விழுந்தா ஓகேங்களா. இது ஆண்ட்ராய்டு 14 ஆனது, இப்போ இருக்கிற அப்கிரேடான ஆண்ட்ராய்டு தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அடுத்தது 5G இருக்குது, டூயல் சிம் சப்போர்ட் இருக்குது, இது மாதிரி இருக்குது. நம்மளுக்கு வந்து இது ஸ்டூடியோ ஸ்பீக்கர் தான், டால்பி கிடையாது, நார்மல் ஸ்பீக்கர் தான். அடுத்தது நம்மளுக்கு வந்து இதில் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு சொல்லிடுறேன். நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து AMOLED கொடுத்துருக்கலாம். இது ஒரு 13,000 ரேஞ்சுங்காட்டி அவங்க ஐபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அடுத்து டிஸ்பிளே ஓகே. கேமரா வந்து இப்போ ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. கேமரா வந்து டீசென்ட் நல்லாவே இருக்குது ஓகேங்களா. பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது, ப்ராசஸ் நல்லாவே இருக்குது. ஒரு டீசெண்டாக ஓவராலாக ஓகேவானது. ஒரு 13,000க்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கண்டிப்பாக கொடுக்குறாங்க அவங்க. ஒரு நல்ல ஃபோன், 13,000க்கு ஒரு நல்ல ஃபோன் தாங்க. அதை விட அதிகமாக ப்ரைஸ் லான்ச் பண்ணாங்கன்னா இது வந்து ஏதோ நல்ல ஃபோனில் இருக்குது, அதை மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஓகே, ஒரு 12,000 13,000 ரேஞ்சுக்கு ஒரு நல்ல ஃபோனை சொல்ல. நீங்கள் இந்த ஃபோன் வந்தால் வாங்குவீங்களான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படிக்குன்னு சொல்லுங்கள். என்ன கேட்டால் ரெட்மி நல்லாவே இருக்குங்க. ரெட்மி நல்ல பாப்புலரான பிராண்டு தான். அதே போல் நம்மளுக்கு இந்த ஃபோனுமே ஒரு 13,000 ரேஞ்சுக்கு வந்தால் ஒரு நல்ல ஃபோன் தாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டீஸ் சரிங்களா. நம்ம சேனல்லையே பெஸ்ட் மொபைல் அண்ட் 10,000 15,000 25,000 20,000 தனித்தனி வீடியோ போட்டிருக்கு. ஏதாவது மொபைலுக்கு சந்தேகம் வந்தால் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கல. அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் ஒவ்வொரு ஆஃபர் வரும்போதுமே நம்ம சேனலில் அந்த ஆஃபர் ஈவெண்ட்டை பற்றி போடுறோம். ஆஃபர் வந்து தெரியாதவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.